على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் பெற்ற ஒரு மாதம் நம்மிலிருந்து விடை பெற்றிருக்கிறது. ஒரு மாத காலமாக அல்லாஹிற்காக வேண்டி பகல் காலங்களிலே உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து, இரவு காலங்களிலே விழித்திருந்து இறை வழிபாட்டில் நம்மளை எல்லாம் ஈடுபடுத்திய ஒரு மாதம். குழி விழுந்த கண்களோடு, ஒட்டிய முகங்களோடு நாமெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி பசி, தாகம், தூக்கம் இவைகளெல்லாம் துறக்கும்படியாக செய்திருந்த ஒரு மாதம் நம்மை விட்டும் சென்று இருக்கிறது. ஆனாலும் அந்த மாதம் நம்மளிடத்திலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்து சென்று இருக்கிறது. உருகாத உள்ளங்களை எல்லாம் உருகும்படியாக செய்தது இந்த ஒரு மாதம். ஈகைத்தன்மை என்றால் என்ன என்பதை உணர செய்த மாதம். அதோடு மட்டுமல்ல, ஏழைகளுடைய பசினா என்ன என்பதை நம்மர்களுக்கு அறிய செய்த ஒரு மாதம். இப்படியாக பலவிதமான பாடங்களை இந்த ரமலானுடைய மாதம் நம்மர்களுக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு மாதம் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பயிற்சி அடுத்து வர இருக்கக்கூடிய ரமலான் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் இது நம்மிடத்திலே தொடர வேண்டும். இபாதத்துகள், இறை வழிபாடுகள், இறை தியானங்கள், திக்ருகள், திலாவத்து குர்ஆன், இப்படியான எல்லா நல் அறங்களும் நற்செயல்களும் நம்மிடத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, யாரோடும் பகைமை கொள்ளாமல், சண்டையிடாமல், சச்சரவுகள் செய்யாமல், ஏதாகும் கூட்டங்கள், ஏதாகும் பிரச்சனைகள் தோன்றும்போது ரமலான் காலம் வேணாம், விட்டுருங்க, ரம்ஜான்ல நோன்பு வச்சிருக்காங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவானது. இதே நிலை இறுதி வரை நம்மிடத்து தொடர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னெல்லாம் நாம் ரமலானுக்காக தயாராகவில்லை, அல்லாஹுக்காக வேண்டிதான் நம்முடைய இந்த செயல்கள் எல்லாமே நம்மிடத்தில் ஏற்பட்டது. அல்லாஹுக்காக செய்தோமே தவிர ரமலானுக்காக யாரும் வழிபாடுகளை உண்டாக்கி கொள்ளவில்லை. ஆக கண்ணியத்துக்குரிய இந்த மார்க்கம் உயர்ந்த மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே பல இபாதத்துகளை அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அதிலே ஒன்று, செல்வந்தர்கள், தனவந்தர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இறை வழியிலே செலவழித்தல். அதோடு மட்டுமல்ல, நிரந்தர தர்மம், சதக்கா ஜாரியா, நம்முடைய மரணத்துக்கு பிறகும், நம்முடைய வஃபாத்துக்கு பிறகும், நம்முடைய கபருக்கு நன்மை வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறது. அதுதான் வக்ஃப். பிறருக்காக, அல்லாஹுக்காக வேண்டி ஏதாயிலும் ஒரு பொருளை, ஒரு இடத்தை நாம் தானமாக அல்லாஹுக்காக கொடுத்து விடுவது. அதை
காலமெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ளும். அதை யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது. வக்ஃபுடைய சொத்துகள் அல்லாஹுக்காக என்பதாக ஒருவர் தானம் செய்து கொள்வார். அந்த தானம் செய்யப்பட்ட நிலத்தை அல்லது பொருளை காலங்காலமாக இஸ்லாமிய சமுதாயம் அனுபவித்துக் கொள்ளலாம். அதை வக்ஃப் செய்தவருடைய வாரிசுகளோ உறவுகளோ, என்னுடைய தந்தை அதை வக்ஃப் செய்திருக்கிறார், அதனால் அதனுடைய முழு உரிமை எனக்கு இருக்கிறது என்பதாக யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹுக்காக என்பதாக ஒருவர் வக்ஃப் செய்து விட்டால் அதை அவருடைய வாரிசுகளா இருக்கட்டும், அவருடைய உறவுகளா இருக்கட்டும், யாருமே உரிமை கொண்டாட முடியாது என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் உயர்ந்த மார்க்கம். இது அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம். இது அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். யாரோ ஒருவரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இது. அதனால அல்லாஹ் சொல்றான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை ஃபூ என்பதாக ஊதி அணைத்து விடலாம் என்பதாக அவர்கள் எழுதினார்கள். ஆனா அது முடியாதுங்கிறான் அல்லாஹ். உண்மை அதுதான். அன்றைய ஃபிரௌனிலிருந்து, ஹாமானிலிருந்து, நமுருதிலிருந்து எத்தனையோ பெரிய அழுச்சாட்டியங்கள் செய்த அரசர்கள், மன்னர்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் மக்கி மண்ணா போயிட்டான். அடிச்சு விட தெரியாம எல்லாம் ஆக்கிட்டான். எத்தனை பெரிய வம்பர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டே இருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபிரௌனோட பெரிய வம்பன் யார்? எந்த அளவுக்கு சொன்னா, ஆனா ரப்புக்கும் ஆகலான்னா, நான் தான் உயர்ந்த இரட்சகன், நான் தான் ரப்புன்னு சொன்னான். அவனுடைய இருவிடம் இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் உலகத்துல அவனை ஒரு இன்னும் பாதுகாத்து வைத்து இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் பேசணுடைய அந்த அம்மனுடைய நிலை என்னாச்சு நீங்க அதை பாருங்க அப்படின்னு அல்லாஹ் இன்னும் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த எலும்பு கூட இன்னமும் இருக்குது. அதை எல்லாரும் மக்கள் பார்வையிடும்படியா எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா ரப்புன்னு சொன்னவன் அவனை போய் இறந்து பாருங்க, வெறும் எலும்பு கூட கிடைக்கலாம் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் சில நிறைய இருக்கு சகோதரர்களை. கண்டித்துக்குரியவர்கள், இப்படியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம். அதுல எத்தனை ஒம்பர்கள் என்னென்ன சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும், என்ன நிகழ்வுகளை கொண்டு வந்தாலும், எந்த மாற்றத்தை மார்க்கத்தில் அவர்கள் ஏற்படுத்தினாலும் இதை ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருமறையும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்தை இந்த பூமியில இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டு பலவிதமான யூகங்களை வகுத்து கொண்டு செயல்படுகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் வெளி பார்வைக்கு வேணுமானால் வெற்றியாக தெரியலாம், அது வெற்றி அல்ல. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சிகள்லாம் முறியடித்து அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி தான் மிகைக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமிய வக்ஃபுகள், இஸ்லாமிய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி மத்திய அரசு, ஒன்றிய அரசு இன்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து அதை விவாதமாக ஆக்கி அதற்காக ஓட்டெடுப்பு நடத்தி 288 ஓட்டு ஆதரித்தும் 232 வாக்குகள் எதிர்த்தும் பதிவாகி இப்படியான ஒரு சூழ்நிலை இன்று பரவலாக இந்தியா முழுக்க இன்றைக்கு வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். யாருடைய பொருளுக்கு யார் உரிமை கொண்டாடுவது? இது வக்ஃபுடைய சொத்துகள். இது எங்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹுக்காக வேண்டி மதரசாக்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு, கபரஸ்தான்களுக்கு
இன்னும் பிற முஸ்லிம்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இடங்கள் இவைகள் எல்லாம். இதை யார் நிர்வகிக்கிறார்? அதற்குன்னு தனியா ஒரு அமைப்பு இருக்கிறது, போர்டு. அதற்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இன்று வரைக்கும் அது செயல்பாட்டில் இருக்கிறது. அதுக்கு முறையான தலைவர்கள், பொருளாளர், செயலாளர், அதனுடைய எல்லா நிலைகளும் ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்டறிக்கை கொடுக்கப்பட்டு அவைகளை எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது நாம் அறிவோம். வக்ஃப் வாரியம் தனியா அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப அதை திருத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு? இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கை என்ன அப்படின்னா, இந்திய ராணுவம் மற்றும் ரயில்வே துறை இந்த இரண்டுக்கும் அடுத்து வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் நாட்டில் நிறைய இருக்குது. 3வது இடத்துல வக்ஃப் போர்டு இருக்குது. இது இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு, இஸ்லாமியருடைய சொத்து. இவைகளை அரசு கையகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா இப்ப சட்டம். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எத்தனையோ மக்கள் பசியில தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உணவு கிடைக்கல, உடை கிடைக்கல, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நிலைகள் இருக்குது. பல நாடுகள் இதற்காக யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம். ஆனா இன்று இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தொடர்ச்சியா பல ஆண்டு காலங்களாக, ஏற்கனவே 10 ஆண்டு காலமும் அப்படிதான் ஆச்சு, இப்ப வந்திருக்க காலமும் அப்படிதான் இருக்குது, ஒரு சமூகத்தின் மீது மட்டும் குரூர பார்வையை செலுத்தி அவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயத்திலேயே ஆனந்தம் கண்டு கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். ஆனா சகோதரர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பத்ரை கண்டவர்கள், உஹது களத்தை கண்டவர்கள் இஸ்லாமியர்கள். இதற்கெல்லாம் அஞ்சி ஓடக்கூடிய மக்கள் அல்ல. இது இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. இதை நிர்வகிப்பதற்காக வேண்டிய ஒரு அமைப்பு இஸ்லாமிய மக்கள் இடத்துல இருக்கிறது. அது முறையாக அந்த அமைப்பு அதை பராமரித்துக் கொண்டு இருக்கிறது. இப்ப அதுல நாம கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தெரியல. ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள்லாம் இந்த பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு 2ஆம் தேதியை தாக்கல் செய்யறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாடு முழுக்க எதிர்ப்பு அலைகள் கிளம்பி இருக்கிறது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களும் இன்னைக்கு அதனுடைய தன்மை என்ன என்பதை விளங்கி எல்லா மக்களும் அதற்காக வேண்டி போராட்டம் செய்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் எல்லா எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு இதற்காக வேண்டி போராட்டங்களை நடத்துகின்றார்கள். இதை எதிர்த்து அவர்கள் களமாடி கொண்டு இருக்கிறார்கள். நிகழ்வுகளை நாம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் அநீதமாக, அநியாயமாக ஒரு சமூகத்தின் மீது கொண்டு திணிக்கப்படக்கூடிய நிகழ்வு என்பதை எல்லோரும் மனசாட்சி உள்ளவர்கள் அத்தனை நபர்களும் அறிந்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் எதிர்ப்பு குரல் தெரிவிக்கின்றார்கள், எதிர்ப்பை பதிவு செய்கின்றார்கள். இப்ப எதிர்ப்பு அலை அதிகமாக இருப்பதனால உடனே ஓட்டெடுப்பு, வாக்கெடுப்பு நடத்தி இதை சட்டமாக்கி இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து 40 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த திருத்தமும் தேவையே இல்லை. என் சொத்து நான் பராமரிக்கிறேன், அதை எப்படி நிர்வகிக்கணும் எனக்கு தெரியும். அது நீயே கொண்டு வந்து என் தலையில திணிக்கிற, இது புரியல இந்த லாஜிக். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றைய இஸ்லாமிய மன்னர்கள் 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட எங்களுடைய மன்னர்கள், எங்களுடைய பரம்பரையினர், இஸ்லாமிய அரசாட்சி செய்தவர்கள் இந்த மண்ணுக்கு, இந்த மார்க்கத்துக்கு சில நிலங்களை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் இறைவனுக்காக வேண்டி. நான் இறந்து போனாலும் இதிலிருந்து நல்ல அறங்கள், நற்செயல்கள் நடக்கின்ற போது என்னுடைய கபருக்கு நன்மை தேவை என்பதை அறிந்த அந்த மக்கள், பெரும்பெரும் நிலச்சுவாந்தர்கள், பெரும்பெரும் தனவந்தர்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய இறைமறையின் ஆணைக்கு ஏற்ப அவர்கள் தம்முடைய பொருளாதாரத்திலிருந்து சில பகுதிகளை அல்லாஹுக்காக வக்ஃப் செய்தார்கள். நான் இந்த இறை இல்லத்திற்காக வேண்டி இந்த தோட்டத்தை நான் வக்ஃப் செய்கிறேன்.
இறைவனுக்காக வேண்டி என்னுடைய பொருளாதாரத்தை நான் இந்த மஸ்ஜிதுக்கு வழங்குகின்றேன், இந்த மதரசாவுக்கு கொடுக்கின்றேன் என்பதாக அவர்கள் எல்லாம் அன்று வக்ஃப் செய்த நிலங்கள் தான் இன்று பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புதுசா யாரும் கொடுக்கல. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, பிள்ளைகள் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் பேசுவாங்க, ஒழுங்கா இருந்தா சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா எல்லா சொத்தையும் நான் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அப்படிலாம் மிரட்டினாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா செஞ்சாங்களானா இல்ல. ஆனா நம்முடைய முன்னோர்கள் இதனுடைய நன்மைகளை விளங்கியவர்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய சொத்துக்களை நிறைய நிலங்களை மதரசாக்களுக்காக வேண்டி, இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி, தர்காக்களுக்கு, இன்னும் பொது மையவாடிகளுக்கு, கபரஸ்தான்களுக்கு இப்படியெல்லாம் தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணம் செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு பல லட்சம் கோடி மதிப்புள்ளவைகள் இன்று வக்ஃபுகளாக அதை வக்ஃபோடு நிர்வகித்து வந்து கொண்டு இருக்கிறது. சகோதரர்களுக்கு எண்ணிட்டுள்ளது. இந்த நிலையில தான் அரசாங்கத்தினுடைய கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிச்சு. இஸ்லாமிய சமுதாயம் மேலோங்கி போயிடக்கூடாது, ஒரு காலை இழுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எல்லாம் அரசு கையகப்படுத்தி அவர்கள் என்ன நாடுகின்றார்களோ அதை செய்யலாம். ஏன்னா முழு பவர் அவங்களுக்கு இப்ப அதுல அதை நிர்வாகம் செய்ய. இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய பள்ளி கமிட்டி இருக்கு அப்படின்னா இதுல 2 இந்துக்களையும் போடணும். அவருடைய சட்டம், ஒவ்வொன்றுக்கு சட்டம் 2 இந்துக்களையும் போடணும். இதே இப்ப அவங்களுடைய கோயில் தர்மகர்த்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அதுல நம்மள 2 பேர் போடுவாங்களா? இப்ப யாருடைய சொத்துக்கு யாரு பாதுகாப்பு? கண்ணியத்துக்குரிய சோதரர்கள், இதை அறியாம நாம ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, நம்முடைய ஜீவியம் ஓடுதா, நம்ம தேவை முடிஞ்சா நம்ம பார்த்துக்கணும் போயிட்டு இருக்கோம் சோதரர்கள். அது வரல, நம்முடைய எதிர்ப்பை கொஞ்சமாவது நம்ம வெளிப்படுத்தணும், காட்டணும். இது அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இது இறை பாதையிலே தியாகம் செய்தவர்களுடைய அர்ப்பணிப்புகள். அவர்கள் தங்களுடைய உதிரங்களை கொடுத்து, தங்களுடைய உயிரை கொடுத்து பாதுகாத்து சம்பாதித்த இந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி இறை வழியில் அவர்கள் தியாகம் செய்து சென்றிருக்கிறார்கள், விட்டு சென்றிருக்கிறார்கள். கியாமத் நாள் வரைக்கும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய மக்களுடைய நன்மைகள் நமக்கு வரணும் என்பதற்காக இன்றும் நீங்க ஹரம் ஷரீஃபில பார்க்கலாம், காபத்துல்லாஹ்ல பார்க்கலாம். மாலை நேரத்தில், மக்ரிப் நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக வேண்டி அங்கு நோம்பாளிகள் இருந்தாலும் இல்லைனாலும் தினசரி மக்ரிபில், மக்ரிபுக்கு முன்னால் அசருக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சுஃப்ரா வைக்கிறாங்க. பேரிச்சம்பழம், இன்னும் தேவையான உணவுப் பொருட்கள், குடிநீர், பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நோம்பாளிகளுக்காக அங்க வைக்கப்படுது. யாருன்னா இதற்கு முன்னால் வந்து சில சஹாபாக்கள் செய்த தியாகங்கள். அந்த இறை இல்லத்திற்காக வேண்டி சில தோட்டங்களை வக்ஃப் செய்து சென்றிருக்கிறார்கள். இன்றும் அரசுடைய பாதுகாப்புல அது இருக்குது. ஆனா அது யாரு சொத்துன்னு கேளுங்க, அரசாங்க சொத்துன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ன சஹாபியினுடைய சொத்து, அவருடைய பராமரிப்பு அவர் மஸ்ஜிதுக்காக வேண்டி, இறை இல்லத்துக்காக வேண்டி வழங்கி இருக்கிறார். உஸ்மான் அல்லாஹ் பேர் இல்ல, இன்னமும் மதீனாவுல பாருங்க, உஸ்மான் அஃபான் என்பதாக சில பில்டிங்ல இன்னமும் பெயர் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. உஸ்மான் அல்லாஹ் செய்த அந்த தியாகம், பெரிய வியாபாரி அவங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி நிறைய சொத்துக்களை அர்ப்பணித்தவர்கள், பல யுத்தங்களுக்காக வேண்டி தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்தவர்கள். இப்படி பெரிய தியாகம் செய்த உஸ்மான் அல்லாஹ்வுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்க. மதீனால பெரிய தண்ணீர் பஞ்சம், கடுமையான தண்ணீர் பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை, மக்களுக்கு குடிநீர் கிடைக்கல. ஒரு கிணறு இருக்குது, அது ஒரு யூதனுக்கு சொந்தம், அது இஸ்லாமியர்களுக்கு உள்ளது அல்ல, யூதனுக்கு சொந்தம். அந்த கிணற்றுல மக்கள் தண்ணி எடுக்கணும்னா ஒரு வாளி என்ன விலை அப்படின்னு அவன் நிர்ணயம் செய்வான். இப்ப நம்ம விலை கொடுத்து கேன்கள்ல வாங்குறோமா இல்லைங்களா? அதே போல அன்றைய காலகட்டத்திலையும் அந்த யூதன் என்ன செஞ்சான், குடி தண்ணீரை விற்பனை செஞ்சான். ஆனா அப்ப மக்கள் எல்லாம் தண்ணீர் பெற்றவர்கள் இல்லைங்களே, ஏழை சஹாபாக்கள் தினசரி பொருளாதாரத்தை கொடுத்து விலை கொடுத்து தண்ணீர் வாங்குவதற்கு சிரமப்படுறாங்க. இதை பார்த்த ஹஜ்ரத் உஸ்மான் அல்லாஹ்வுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கிணற்றை யார் வாங்கி அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்திலே இடம் வாங்கி தரேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்றாங்க. உடனே உஸ்மான் அல்லாஹ்வுங்க அந்த யூதன்கிட்ட போய் வியாபாரத்தை பேசி அந்த கிணற்றை எனக்கு விலைக்கு கொடுத்துரு, அதுக்காக நீ என்ன விலை கேட்கறீங்களோ நான் தரேன் என்பதாக விலை பேசினார்கள். யூதன் கொடுக்க சம்மதிக்கலை. சரி, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்குவோம், அதுக்கான ஒரு தொகையை நான் உன்கிட்ட கொடுத்துடுறேன், ஒரு நாள் முழுக்க நீ அந்த தண்ணீரை விற்பனை செஞ்சுக்க,
மறுநாள் முழுக்க எனக்கு நான் உபயோகப்படுத்திக்குவேன், ஒரு நாள் உனக்கு ஒரு நாள் எனக்கு என்பதா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு அந்த யூதன் ஏத்துக்கிட்டான், என்ன பைசா கிடைக்குது சரின்னு ஏத்துக்கிட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அது போல ஏத்துக்கிட்டு ஒரு நாள் யூதன் இன்னைக்கு நீ விலைக்கு வித்துக்க, நீ விட்டு ஏத்துக்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. மறுநாள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய முறை. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அறிவு செஞ்சாங்க மதீனாவுல, தோழர்களே கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் தண்ணீர் தேவையோ நீங்க இலவசமான கிணத்துல தண்ணி எடுத்துங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் மட்டும், இஸ்லாமியர்கள் மட்டும் அன்று அந்த மதீனாவில் இல்லை, யூதர்களும் இருந்தார்கள், நசராக்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு. விலை கொடுத்து வாங்குங்கன்னு சொல்லல. அப்ப மக்கள் இலவசமா கிடைச்சு முண்டி அடிச்சு அவங்க தேவைகளை போட்டு செஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் யூதனுடைய நாள், அடுத்த நாள் யூதன் அதை விற்பனை செய்யணும். மக்கள் யாரும் தண்ணி எடுக்க போகல, இலவசமா கிடைக்குது ஒரு நாள் பொறுத்து மறுநாள் எடுத்துக்குவோம் அப்படின்னு மக்கள் யாரும் விலை கொடுத்து வாங்கல. இப்ப யூதனுடைய தந்திரம் பலிக்கல. பார்த்தான், சும்மா ஏன் வச்சுக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு போனா, நீங்க வேற விலை கொடுத்து நீங்க முழுமையா நீங்களே உரிமையை எடுத்துங்க, அந்த கிணற உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் இறங்கி வந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அதே போல அந்த கிணத்தை வாங்கினாங்க. அதை இஸ்லாமியர்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்தாங்க. இன்னமும் மஸ்ஜித் கிப்லத்தைன்ங்கிற பள்ளி, நீங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் கிப்லத்தைன் ஒண்ணு மதீனாவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துல அந்த கிணறு இருக்குது. இன்னமும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாங்கி தந்த அந்த கிணறு இன்னமும் அங்க இருக்குது. அந்த கிணற்றுல இப்ப போனாலும் மக்கள் அதுல தண்ணீர் இறைச்சி ஒழு செய்வாங்க, தொழுவாங்க, குளிப்பாங்க. இப்படியான நிகழ்வுகள் இன்னமும் நடந்துகிட்டு இருக்குது. இது காலமெல்லாம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கபருக்கு செல்லக்கூடிய நன்மை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கமும் தனவந்தர்கள், செல்வந்தர்கள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்காக வேண்டி சில சொத்துக்களை அர்ப்பணிக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சஹாபாக்களும் சரி, அதுக்கு பின்னால் வந்த அரசர்களும் சரி, தங்களுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி, தன்னுடைய மறுமையினுடைய சேமிப்பாக அந்த நிலங்களை எல்லாம் இந்த பள்ளிகளுக்கு, மதரசாக்களுக்கு அவர்கள் தானமாக கொண்டு சென்றார்கள். அதைதான் காலங்காலமாக இன்று வரைக்கும் இந்த இஸ்லாமிய மக்கள் வக்ஃப் மூலமாக, வக்ஃப் வாரியம் என்றதன் மூலமாக இன்னமும் அதை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது இஸ்லாமியர்களுடையது, யாரும் அதை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதே போல வாரிசுகள் யாரும் போய் என்னுடைய தத்தா தெரியாம கொடுத்துட்டாரு எனக்கு கொடுன்னு கேட்க முடியாது. எப்போ அது அல்லாஹுக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டு போச்சோ, வக்ஃப் செய்யப்பட்டு போச்சோ, அதுல யாரும் தலையிட முடியாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது சோதர்களே. இப்படியாக வக்ஃபுடைய நிலங்கள் இன்னைக்கு தமிழகத்திலும் சரி, முழு இந்தியாவிலேயும் சரி நிறைய இருக்கிறது. நிறைய தர்காக்கள் வக்ஃபுடைய கைவசம் இருக்குது. நிறைய பள்ளிவாசல்கள் வக்ஃபுடைய கையிலே இருக்கிறது. நிறைய கபரஸ்தானங்கள் அவருடைய பராமரிப்புல தான் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனா நம்ம மாவட்டத்தில் ரொம்ப கம்மி. குறிப்பா சில இந்த வாலியண்டாபுரத்துல அந்த அரசர்கள் இந்த காலத்தில் கொடுத்த சில மானிய இடங்கள் இன்னும் இருக்குது. இன்னும் அதை இஸ்லாமியர்கள் அனுபவிச்சு வராங்க. அதை மாற்றார்கள் குத்தகைக்கு எடுத்த நேரத்தில் தான் அது பிரச்சனை வந்து கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு கட்சி சார்பாக இஸ்லாமிய நம்ம தாமுக சார்பில் அதில் களமாடி அதை மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு வாங்கப்பட்டுச்சு என்பது நிதர்சன உண்மை. இந்த மாதிரி தமிழகம் முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க வக்ஃப் சொத்துகள் நிறைய இருக்குது. அதை எப்படியாவது முஸ்லிம்களிடம் கொடுக்கணும். அதற்காக வேண்டி புதுசா ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். அதுதான் இப்ப பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. அதற்காக வேண்டி மாற்று கட்சிக்காரர்கள் தங்களுடைய மனதை ஒழுக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இன்று பாராளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் நம்ம ஆரம்பிச்சானா நம்முடைய உறவுகளா? இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் நெஞ்சுரம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் நீதி நேர்மை என்பது விளங்குது. ஒரு சாராரை குறிப்பிட்ட ஒரு சாராரை மட்டுமே குறிவைத்து இந்த அரசு இப்படியே தொடர்ச்சியா தாக்குதல் நடக்குது என்பதை அறிந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் அதற்காக நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நாம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இப்படியாக பல விதங்களிலும் இஸ்லாத்துக்கு எதிரான நிகழ்வுகள் இன்று கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இதன் அடிப்படையில் தான் நம்ம மாநில ஜமாத் உலமாவும் எல்லா கட்சிகளையும் தமிழகத்தில் ஒன்றிணைத்து எல்லா கட்சிகளின் சார்பாக வருகிற 13 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையத்தில் ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, மக்கள் அதிகமா இருக்கிறதுனால புது பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிங்கன்னு சொல்லி போலீஸுடைய அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்குது. அதுல இன்ஷால்லா நம்ம அனைவரும் கலந்துக்கணும், எதிர்ப்புகளை பதிவு பண்ணணும். எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைந்துதான் இன்ஷால்லா ஜமாத் உலமா செய்து ஒரே நாளையில ஒரே தேதியில தமிழ்நாடு முழுக்க நடக்குது. நம்ம பெரம்பலூர் மாவட்டம் மட்டும் அல்ல, எல்லா மாவட்ட தலைநகரங்களிலேயும் ஜமாத் உலமாவின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அறிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துள்ள நம்முடைய சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் சொல்ற மாதிரி அல்லாஹுடைய சொத்துக்களை யார் அபகரிச்சாலும் இல்லாமல் போயிடுவாங்க என்பது தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்பையும் கொஞ்சம் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்ணியத்துள்ள சோதர்களே இன்ஷால்லா இது அடுத்தடுத்த வாரங்கள் உங்களுக்கு அறிவு செய்யப்படும். இன்ஷால்லா நீங்க கலந்து கொள்ளுங்க, நம்முடைய பங்களிப்புகளும் கொடுங்க. இன்ஷால்லா ஜும்மாவுக்கு பின்னால இன்ஷால்லா வெளிப்படையில இதற்கு உண்டான செலவினங்களுக்காக ஜமாத் உலமா நிதியும் கேட்டிருக்கிறாங்க. வெளிப்படையில இன்ஷால்லா வசூலும் நடைபெறும். இன்ஷால்லா அதற்காக தாராளமாக நம்மளுடைய பங்களிப்பை கொடுங்க, தாராளமா கலந்துங்க. நம்முடைய எதிர்ப்புகளை கண்டிப்பா தெரிவிக்கணும். ஏன்னா எதிரி தாக்குறான்னா நம்ம வாங்கிட்டே இருக்கிறது இல்லை, எதிர்ப்பு தெரிவிச்சாதான் எதிரி நம்ம யாரு என்பதையும் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். கண்ணியத்தவர்களே, இறை சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மஸ்ஜிதுகள் மட்டுமல்ல மதரசாக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகளை தேர்ந்தெடுத்து இறை மறைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.